சமஸ்கிருதத்தை செத்த மொழிங்கிறீங்க. என்ன செத்த மொழி? ஏன் செத்த மொழி? இப்படி ஒரு மொழியை பற்றி கொச்சையா பேசுவீங்களா? சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய பூர்வீக மொழி. தமிழும் சமஸ்கிருதமும் இரண்டு கண்கள். சிவபெருமானுடைய ரெண்டு கண்களாகத்தான் தமிழும் வடமொழியும் இருக்குன்னு எவ்வளவோ நம்ம நாயன்மார்கள் நமது புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. ஒரு கண்ணு சமஸ்கிருதம், ஒரு கண்ணு வடமொழி, ஒரு கண்ணு தமிழ்னு பாடியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மொழியை செத்த மொழின்னு சொல்றீங்க. கருணாநிதி தான் எழுதின குறளோவியம் புத்தகத்தை கண்ணன்கிற ஒரு சமஸ்கிருத அறிஞரை கூப்பிட்டு இந்த குறளோவியத்தை நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து கொடு அப்படின்னு சொன்னார். அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கு முன்னுரையே கருணாநிதி தான் எழுதியிருக்கிறாரு. செத்த மொழியில் எதுக்கு உங்க புத்தகம் வரணும்னு விரும்புறீங்க? சமஸ்கிருதம் செத்த மொழி தானே திமுக காரனுக்கு. உங்க தலைவருக்கு ஏன் தான் புத்தகம் சமஸ்கிருதத்தில் வரணும்னு விரும்புறாரு? என்ன காரணம்? குறளோவியம் சமஸ்கிருதத்தில் இருக்கு. யார் படிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க செத்த மொழியில? கேட்டா செத்து போன தலைவரை பத்தி இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க ஒரு 8 கோடி மக்களுக்கு ஹிந்தி படிக்கிற வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஹிந்தி படிக்கிற வாய்ப்பு கொடுக்கப்படலை. நான் ஹிந்தி படிச்சதில்லை, ஏன்னா நான் என்னோட ஸ்கூலிங் டைம்ல ஹிந்தியில எடுத்துட்டாங்க. அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள் ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசத்துல எல்லாத்தையுமே நான் ஹிந்தியில சொல்லுவேன்னு LIC முடிவு எடுத்ததுன்றது தவறான முடிவு. ஆனா அதே சமயத்துல திணிப்புன்னோ ஹிந்தியை குறை சொல்றதையோ மோடி அரசை குறை சொல்றதையோ நான் ஏத்துக்க மாட்டேன். மொழி வெறுப்பு அரசியல்லாம் நீங்க தாங்க பண்றீங்க தமிழ்நாடு. மற்ற ஸ்டேட்ல அதெல்லாம் கிடையாது. இப்ப ஹிந்தி எந்த ஊர்ல இல்ல? தமிழ்நாட்டில் தானே இல்ல. என்ன சொன்னீங்க? தமிழ் அழிச்சிடும் தானே சொன்னீங்க. கேரளாவில் ஹிந்தி இருக்குல்ல, மலையாளம் அழிஞ்சு போச்சா? தமிழ் சாவனிஸ்ட் அரசியல், சாவனிஸ்ட் பாலிடிக்ஸ். இது மொழி பற்று வேற, மொழி சாவனிசம், லிங்குவிஸ்டிக் சாவனிசம்ன்றது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்க பண்றது மொழியின் பேர்ல ஹிந்தி அரைக்கி ஒழிகணும். ஹிந்தி ஒழிகன்னா ஹிந்தி ஏன் ஒழியணும்னு கேட்குறேன். உங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அவ்வளோதானே, ஹிந்தி ஏன் ஒழியணும்? எனக்கு புரோட்டா ஒத்துக்காது, எனக்கு புரோட்டா வேண்டான்னு சொல்றீங்க. 100 புரோட்டா சாப்பிட்றோம், புரோட்டா ஒழிகன்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒத்துக்கல வேண்டான்னு சொல்லுங்க. புரோட்டாவை திணிச்சா புரோட்டா திணிப்பு ஒழிகன்னு சொல்லுங்க, நியாயம். ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு சொன்னா நியாயம்.